வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு மட்டும் அதிபதி குரு பகவான். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா விசுவா வசு வருடத்துல சித்திரை மாசம் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மே மாசம் 14ஆம் தேதி வாக்கியத்துக்கும் மே மாசம் 11ஆம் தேதி திருக்கணிதத்துக்கும் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையும் போது கட்டன்றது 2025 மே மாசம் 14ஆம் தேதியில் இருந்து 2026 1வது மாசம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவானாகப்பட்டவர் ஒரு வருஷம் 17 நாட்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில தான் குரு பகவான் உட்காருவார். அப்ப அந்த மிதுன ராசியில உட்காரும் போது மிதுன ராசியில கட்ட குரு உட்கார்ந்து தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா 80% யோகத்தை கொடுத்திருக்காரு. 80% யோகம் மெயினா திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றார். ஏன்னா இந்த குரு பகவான் ருணரோக சத்ருவ குருவா இருந்தவர் அடுத்தது பாத்தீங்கன்னா கலஸ்தர குருவோ வரார், மாங்கல்ய குருவோ வரார். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்ய குருவோ வரார் அப்படின்னா மாங்கல்ய காரகன் யாருன்னா குரு தான். மாங்கல்ய காரகன் மாங்கல்ய ஸ்தானத்துல போய் கலஸ்தர யோகத்துல போய் உட்காரும் போது நிச்சயமா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம், அதாவது 2026 6வது மாசம் 1ஆம் தேதிக்குள்ளார தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். நீங்க தப்பா நினைக்கலாம், எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகுமா? இல்ல. திருமணம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்து வரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடந்துரும்னா எல்லாத்துக்கும் நடந்துருமா? அப்படி நடக்காது இல்லைங்களா? மாங்கல்யோகத்தை பார்த்துக்கிட்டு இருந்து அழகுன்றத பொண்ணு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மாங்கல்யோகம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கலஸ்திர காரகனா வராரு, மாங்கல்ய காரகனா வராரு. அப்ப அந்த கலஸ்திர காரகம் 80% உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 80% கண்டிப்பா மாங்கல்யம் வரன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறாரு. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தனுசு ராசிக்கு குரு பகவான் ஆட்சிக்காரகனா இருந்தாலும் கூட இப்ப குரு பகவான் 1ஆம் இடம் தனுசு ராசி, 4ஆம் இடம் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் சொன்ன. அப்ப 6ஆம் இடம் ருணரோக சத்துரு குருவா இருந்து கலஸ்தர குருவா வரக்கூடிய தருணத்துல திருமண யோகம் வரக்கூடிய ஒரு தருணம். அப்ப அந்த திருமண யோகம் வரக்கூடிய தருணத்துல பாத்தீங்கன்னா, அதாவது தேவைகள் நிறைவேறும் வருடம். உங்களுடைய தேவைகள் என்னென்ன அது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இந்த வருடம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது வரம் மட்டும் கல்யாணம் மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, புத்திர பாக்கியத்தையும் சிலர் பார்த்துட்டு இருப்பீங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் உபாதிகள் சரியான போகணும் பார்த்துட்டு இருப்பீங்க. சிலருக்கு தொழில் நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு சிலருக்கு முழுமையா வளர்ச்சி இல்லாம பார்த்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி உண்டு,
ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகலன்ற ஒரு கவலை, கல்யாணம் ஆனவங்களுக்கு பல கவலை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வருஷம் இந்த வருஷம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்திர குருவும் வர்றதுனால குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்ப ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வர குரு பகவான் 5ஆம் இடமா துலா ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா தன் சொந்த வீட்டை தனுசு ராசியை பார்க்கிறாரு, 9ஆம் இடமா கும்ப ராசி பார்க்கிறாரு. அப்ப அதாவதுன்றது துலா ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அள்ளி அள்ளி கொடுக்க போறார். ஏன்னா 5ஆம் இடமா பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், 7ஆம் இடமா பாக்குறவங்களுக்கு மாங்கிலத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும்போது வளர்ச்சிக்கு முழுமையா சப்போர்ட்டா இருக்கும். இந்த 3 இடத்துக்கு சார்ந்த கிரகங்கள் வந்து அப்போ இந்த தனுசு ராசிக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு. புத்திர பாக்கியங்கள் இப்ப கல்யாணம் 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் ஒரு சிலருக்கு 10 வருஷம் கூட ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்க ஜாதகத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல அதாவது உங்களுக்கு புத்திர காரகன் யாருன்னா செவ்வாய், மங்களக்காரகன் தான் உங்களுக்கு புத்திர காரகன். அந்த செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரா, சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரா, முதல்ல அது பாருங்க. சரிங்களா? ஏன்னா செவ்வாய் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், உங்க லக்னம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு, இவர்கள் நல்லா இருந்தா மட்டும்தான் குழந்தை செல்வங்கள் பிறகும். இது போக பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அதாவது திருமணக்காரகன் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா புதன். அதே மாதிரி தொழிலுக்காரகன், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தாலும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன் தான். மாங்கல்ய காரகனும் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்க சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல நட்பா இருந்துட்டார் அப்படின்னா உங்க திசா புத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த 2025 டு 2026க்குள்ளார நீங்க சொந்தமா தொழில் தொடங்கலாம், தொழில ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், விரிவுபடுத்தலாம், நினைச்ச மாதிரி டெம்பரவரி வேலை செய்றீங்களா பர்மனன்ட் ஆகலாம், கவர்மெண்ட் வேலைக்கு கூட முயற்சி பண்றீங்களா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு 2 விஷயம் நல்லா இருக்கணும். தொழிலுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் நல்லா இருக்கிறாரா, 2வது உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கா அப்படின்றத முதல்ல பாருங்க. சரிங்களா? இப்படி நல்லா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை மட்டும் 7ஆம் இடத்துல வரல, உங்களுக்கு குரு வந்து கல்யாணத்துக்கு பண்ணக்கூடிய குருவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தருக்கு குரு பார்வை இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். 2, 5, 7, 9, 11. அப்ப 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ உங்க ராசிக்கு இப்ப 7ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டாரு. அப்ப குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பார்வை உண்டு. அப்ப உலகத்துல உள்ள எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்குமே குரு பார்வை வந்துருச்சு. இப்ப நீங்க மத்த ராசி பாக்குறீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தம் பாக்குறீங்க, குரு பார்வை இல்லை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சு. இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை இருக்கு. அதனால பொருத்தம் இருந்தா போதும், கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து குருவுடைய பார்வையும் நல்லா இருக்குது, கலஸ்திர காரகனாகவும் இன்னைக்கு கலஸ்திர குருவாகவும் வந்திருக்கிறாரு. இது வந்த நேரத்துல நீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் அதாவது வந்து மாற்றக்கூடிய ஒரு யோகம், அதே மாதிரி வீடு வாசல் அமைக்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுக்கு நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜ் மாறக்கூடிய ஒரு நேரமும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நேரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போகுது. சரிங்களா? அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. சரிங்களா? இதுல விட மெயினா பார்த்தா கமிஷன் தொழில் செய்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைச்சிருச்சு. அந்த பாதையில நீங்க இதுக்கு மேல பயணம் பண்ண போறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணனீங்க, அது கொஞ்சம் கரடமுரடா இருந்தது, குண்டு குழியா இருந்தது, ஸ்பீடு பிரேக் இருந்தது, கொஞ்சம் நிதானமா பொறுமையா தான் போனீங்க.
இப்போ உங்களுக்கு பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி நல்ல ஒரு ஹைவே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பாதை கண்டிப்பா இருக்க போகுது. அதுல நீங்க பயணம் பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா உங்களுடைய அதாவது தேவைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அதனால நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 விஷயம் என்னன்னா, மெயினா ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு இந்த குரு நல்லா இருக்குது. ரெண்டாவது புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூணாவது உங்க கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை இருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நாலாவது உங்களோட சில எதிர்பார்ப்புகள் இருக்குது, அது நிறைவேறுமா? கண்டிப்பா நடந்தே தீரும். அடுத்தது கல்விக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது, படிப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல காலேஜ் ஸ்கூல்ல போய் சேர்க்கக்கூடிய யோகம், நல்ல மார்க் எடுத்து பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தருணம்.